இன்னைக்கு ஐபிஎல் முதலாவது ஆட்டம் கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணிகளுக்கும் இடையே நடந்திருந்தது. இப்படி இருக்க துரோகத்தால் தமிழன் வீழ்த்தப்பட்டான் அப்படிங்கிற சம்பவம் தற்போது இன்னைக்கு இந்த முதலாவது ஆட்டத்தில் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி துரோகத்தால் அவர் வீழ்த்தப்பட்டிருக்காரு. அதே போல் 18 வருஷம் காத்திருந்து நம்ம விராட் கோலி பழிக்கு பழி சம்பவம் இந்த ஆட்டத்தில் நிகழ்த்தி முதலாவது ஆட்டத்திலேயே இன்னைக்கு ஆர்சிபி அணி அபார வெற்றியை அவங்க அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆட்டத்தில் ராஜ் பட்டிதார் அவர் கேப்டன்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா முதலாவது ஆட்டத்திலே டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் கேகேஆர் அணி அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓபனரா சுனில் நரேன் டீகாக் 2 பேருமே வந்திருந்தாங்க. டீகாக் 4 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா கேப்டனான அஜிகே ரஹானே நரேன் 2 பேருமே அபாரமா சர்ன்னு கேகேஆர் அணியின் ஸ்கோரை உயர்த்தினாங்க. 200 ரன்னுக்கு மேல போக போது கேகேஆர் அணியின் ஸ்கோர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா 10 ஓவர்லயே 107 ரன்னை எடுத்திருந்த கொல்கத்தா அணி அடுத்தடுத்துன்னு ரஹானே விக்கெட், சுனில் நரேன் விக்கெட், அடுத்ததா வந்த வெங்கடேஷ் ஐயர் அவருடைய விக்கெட்டையும் பொட்டுன்னு இழக்க கடைசியா ரிங்கு சிங் அவரும் சிக்ஸரை பறக்க விடுவாரு அப்படின்னு பார்த்தா அவரும் சொற்பரன் 12 ரன்னுக்கே அவுட் ஆக கடைசியா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவங்களால 174 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. ஈஸியா 200 ரன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா 175 ரன் தான் ஆர்சிபி அணிக்கு வெற்றியின் டார்கெட்டாக நிர்ணயிச்சாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்றதுக்காக விராட் கோலி, பிலிப்ஸ் சால்ட் 2 பேருமே ஓபனர்களாக வந்தாங்க. இதுல மிக முக்கியமா நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேக்கு முன்னாடியே இன்டர்நேஷனல் ஆட்டத்தில் அவர் பந்து வீசினா எப்படி விக்கெட்டை எடுப்பாரு, எப்படி எதிரணியின் பேட்ஸ்மேன்களை கதி கலங்க வைப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பிலிப்ஸ் சால்ட் வருண் சக்கரவர்த்தி அவர் வீசின அந்த 4வது ஓவர் முதலாவது ஓவர்லேயே 21 ரன்கள் சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் வருண் சக்கரவர்த்தி அவருடைய போலிங்கில் அசால்ட்டா பிலிப்ஸ் சால்ட் அவர் பறக்க விட்டுட்டாரு. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் மனசுலையுமே வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், துரோகத்தால் தான் இந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி அவர் வீழ்த்தப்பட்டிருக்காரு. ஏன்னா கடந்த வருஷம் வருண் சக்கரவர்த்தி அவர் கூட சேர்ந்து ஒரே அணியில் விளையாண்டவர் தான் பிலிப்ஸ் சால்ட். இப்போ அப்படியே எதிரணிக்கு போய் வருண் சக்கரவர்த்தி அவருடைய போலிங் ஸ்டாட்டிக்ஸ் அவருடைய அந்த யுக்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதே துரோகத்தால் வருண் சக்கரவர்த்தி உலகமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு போலராக இருக்கிற வருண் சக்கரவர்த்தி அவரை ரொம்ப அசால்ட்டாக ஒரே ஓவரில் 21 ரன்கள் பிலிப்ஸ் சால்ட் அடிச்சதால ஆட்டத்தின் நிலை அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. 56 ரன்ல பிலிப்ஸ் சால்ட் அவருடைய விக்கெட்டை நம்ம வருண் சக்கரவர்த்தி எடுத்திருந்தாலும் ஆட்டம் கைமீறி போக அதுக்கப்புறமா வந்த படிக்கல் அவர் 10 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததாக கேப்டன் ராஜ் பட்டிதார், விராட் கோலி இவங்க 2 பேருமே ஏறக்குறைய மேட்சை வின்னிங் மூமெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. விராட் கோலி இன்னைக்கு அரை சதம் அடிச்சு ஐபிஎல் வரலாற்றில் முதலாவது ஆட்டமே 2008 கேகேஆர் அணியும் ஆர்சிபி அணியும் தான் விளையாண்டிருந்தாங்க. அன்னைக்கு நடந்த முதலாவது ஐபிஎல் ஆட்டத்தில் கேகேஆர் அணி ஆர்சிபி அணியை ரொம்ப மோசமாக வீழ்த்திருந்தாங்க. அந்த தோல்விக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாக இன்னைக்கு 18 வருஷம் கழிச்சு அதே மாதிரியான ஒரு ஐபிஎல் ஈவெண்ட்டில் முதலாவது ஆட்டத்தில் இன்னைக்கு ஆர்சிபி அணி கொல்கத்தா அணியை வீழ்த்திருக்காங்க. கடைசியாக நடந்த 4 மேட்ச்லையுமே ஆர்சிபி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு முதலாவது ஆட்டத்திலேயே கேகேஆர் அணியை விராட் கோலி அவர் பழிக்கு பழி வாங்கி கடைசியாக ஒரு த்ரில்லரான வெற்றியை ஆர்சிபி அணிக்கு முதலாவது ஆட்டத்திலேயே கோலி அவர் கொடுத்துருக்காரு. அதே போல் வருண் சக்கரவர்த்தி அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் நல்ல போலிங்கை எதிர்பார்த்தாங்க. ஆனால் துரோகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையால் பிலிப்ஸ் சால்ட் அவரால் நம்ம வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த முதலாவது ஆட்டத்திலே ஆர்சிபி அவங்க ஜெயிச்சிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.